ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரீன் டிசைனர்ஸ். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெரி சிம்பிளான ஒரு டிசைன் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு டிசைனை ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா இந்த டிசைனை நம்ம சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பேக் நெக் வந்து யூ நெக் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலேயே வந்து ஜரி த்ரெட்டால் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். சரி த்ரெட்டோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா மம்தா பிராண்ட். அந்த நீடல் நம்பர் வந்து 13 எடுத்திருக்கேன். ஸோ வந்து குட்டி குட்டி ஸ்ட்ரென்ச்சஸாக நம்ம போடும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் லைன் வந்து நல்ல ஃபினிஷிங்காக ஒரு நீட் லுக் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன அளவுக்கு நெருக்கமாக குட்டி குட்டி ஸ்ட்ரென்ச்சஸாக போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸால் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நான் ரேண்டமாகவே வந்து ஒயிட் பென்சிலில் வந்து இந்த மாதிரி வளைவாக கொடி டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலேயே வந்து கட் பீட்ஸால் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே வரலாம். நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்க அந்த நீடிலுடைய நேம்ஸை வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. இதோடைய நேம் பார்த்தீங்கன்னா அயன் நீடில். நியர்பை இருக்க எல்லா ஷாப்ஸ்லையுமே வந்து இது கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் பீட்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்குவிங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த வளைவான ஷேப்ஸ் எல்லாமே வந்து நம்ம பீட்ஸில் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது ஒவ்வொரு பீடாக கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த வளைவு ஷேப் வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பீட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் நிறைய சைஸஸும் இருக்குது. நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் தான் எடுத்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கோல்டு கலரில் தான் இந்த டிசைனை வந்து ஒரு சிம்பிள் ஒர்க்கை கொடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பீட்ஸில் எல்லா ஒர்க்குமே நான் முடிச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கொடி டிசைன் எக்ஸாக்டாக நம்ம வந்து ட்ரா பண்ண மாதிரியே நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோ அப்ளை பண்ணி நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பாருங்கள் எந்த இடத்துல நமக்கு க்ளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எந்த இடத்துல ரொம்ப வளைவான கேப்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஐ ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து க்ளோ அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு கொடி டிசைனில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 4 வந்து ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். மீடியம் சைஸ் ஐ ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது அதே மாதிரி நம்ம க்ளோவில் வந்து ஃபிட் பண்ணிகிட்டே வரலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஆரி ஒர்க் கற்றுருக்கேன், பீட் பாக்ஸ் ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறவங்க கூட இந்த டிசைனை வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ண முடியும். நம்ம அப்ளை பண்ண அந்த க்ளோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹை ஸ்டோன் ஸ்டிக் பண்ணும் பொழுது கீழே விழுந்துடாமல் நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவுண்ட் குந்தம் ஸ்டோன்ஸை தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா இன்னர் ஸ்பேசஸ் இருக்க அந்த கேப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம நார்மல், அதாவது ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்க ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்ருக்க நார்மல் ஐ ஸ்டோனும் அந்த ரவுண்ட் ஸ்டோனும் பார்த்திங்கன்னா நம்ம சேம் கோல்டு கலர்லேயே எடுத்து தான் நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கோம். ஆரி ஒர்க்கில் ஒரு டிசைனை நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் டிசைனாக இருக்கட்டும், ஒரு நார்மல் டிசைனாக இருக்கட்டும், இல்லை சிம்பிள் டிசைனாக இருக்கட்டும், நம்ம எந்த அளவுக்கு அந்த நேர்த்தியாக அந்த ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டிசைனை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ஷன் ஃபினிஷிங் தான் மெயின் திங். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த டிசைனும் நம்மளுக்கு அவுட்புட் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றத மட்டும் பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரைனிங் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்குறோமோ திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணால் தான் அந்த ஒர்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து எந்த டிசைனாக இருந்தாலும் எந்த ஸ்டிச்சஸாக இருந்தாலும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாட்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஸ்லீவ் பார்ட்லேயும் அண்ட் தென் பேக் நெக் டிசைன்லேயும் டாட் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டியிருக்க அந்த ரவுண்ட் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடால் வந்து 1 லைன் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம பீட்ஸை வந்து கொடுக்கும் பொழுது நல்லா நெருக்கமாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட்ஸை கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து இங்கே என் நாட் போட்டுக்கலாம்.
பாருங்கள் நம்ம டிசைன் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் அண்ட் தென் ஸ்லீவ் சேம் மெத்தடில் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ டு ஆல்.